வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வீரமணி. மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சர் திரு நிதின் கட்கரி புதுச்சேரி கொக்கு பார்க் மைதானத்தில் நடைபெறவுள்ள 100 அடி ரோடு மேம்பால பணி அடிக்கல் நாட்டு விழாவில் பங்கேற்க நாளை லாஸ்பேட்டை விமான நிலையத்திற்கு தனி விமானத்தில் வருகிறார். தொடர்ந்து அங்கிருந்து கார் மூலம் விழா நடைபெறும் இடத்திற்கு வரவுள்ளார். அதையொட்டி லாஸ்பேட்டை ஏர்போர்ட் சாலை, கல்வி சதுக்க வளாகம், கருவடிக்குப்பம் சிங்கம் பார்க் எதிரில் உள்ள வாய்க்கால் பாலம், கொக்கு பார்க் மைதானம் உள்ளிட்ட பகுதிகள் சீரமைக்கப்பட்டு அழகுபடுத்தும் பணிகள் வேகமாக நடைபெற்று வருகின்றன. விழாவில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி, அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் கலந்து கொள்ள உள்ளனர். கல்லூரி பேராசிரியர் பணிக்கான யுஜிசி நெட் தேர்வுக்கு அடுத்த மாதம் 7ஆம் தேதி வரை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. மலேசியாவில் வரும் 24ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள ஆசிய அளவிலான கயிறு இழுக்கும் போட்டியில் இந்தியா சார்பில் கலந்து கொள்ள ஆடவர் மற்றும் மகளிருக்கான இந்திய அணி தேர்வு நடைபெற்றது. இதில் புதுச்சேரியைச் சேர்ந்த வீரர்கள் வெங்கடேசன், அஜய், பிரசாந்த், குரு பிரசாத் மற்றும் வீராங்கனை ஜெயக்குமாரி ஆகியோர் தேர்வாகியுள்ளனர். இப்போட்டியில் 12 நாடுகள் கலந்து கொள்கின்றன. விசாகப்பட்டினத்தில் இன்று பிற்பகல் 3 மணிக்கு நடைபெறவுள்ள உலகக்கோப்பை மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. புதுச்சேரி குரும்பாப்பேட் துணைமின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட இருப்பதால் பழைய ஜிப்மர் மின்பாதையில் நாளை காலை 9 மணி முதல் பகல் 1 மணி வரை வானொலி நிலையம், சோனியா காந்தி நகர், ராஜா அண்ணாமலை நகர், பிரியதர்ஷினி நகர் ஒரு பகுதி, ஜீவானந்தபுரம், பாக்கமுடியான்பேட்டை, ராஜாஜி நகர், செயின்ட் பால்பேட், முத்துலிங்கம்பேட், கொட்டுப்பாளையம், புதுப்பேட், பெத்தச்செட்டிப்பேட், லாஸ்பேட், செல்லப்பெருமாள்பேட்டை, பாரதி நகர், அவ்வை நகர், அசோக் நகர், ஏர்போர்ட் ரோடு ஒரு பகுதி, லாஸ்பேட்டை கல்வி நிறுவனங்கள் மற்றும் உயர் மின்னழுத்த நுகர்வோர்கள் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என மின்துறை அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.